இந்த கப்போர்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் ஃபுல்லாக டயப்பர்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ ஷூ இருந்தது போடாமல், அதுவும். நெக்ஸ்ட்டு வைப்ஸ் வச்சுருந்தேன். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது தண்ணியில் நனைச்சி ஃபேஸ் அந்த மாதிரி தொடச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் ஃபுல்லாக பவுச்சஸ் தான் வச்சுருந்தேன். அதில் இந்த பார்பி பவுச் வந்து நான் மினிஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த பவுச்சில் தான் நான் ஃபுல்லாக பாப்பாக்கு தேவையான கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் வச்சுருந்தா நம்மளுக்கு சேஃபாக பத்திரமா இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா தலை சீவவே வரமாட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காகவே வந்து அனிமல்ஸ் வச்ச ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராகு, டக்கு, ரேபிட், பாண்டா, எலிஃபண்ட் இந்த மாதிரி பவு ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாம் காமிக்கும் போது அவங்க தலை சீவ வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ அதுக்காகவே இதெல்லாம் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கிளிப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்யூட்டான கிளிப்ஸு கடைக்கு போகும்போது சில டைம் வாங்குறது எல்லாமே வந்து பத்திரமா இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுச்சில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அதில் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது வாங்குகிற பேங்கிள்ஸ் எல்லாமே தனியாக ஒரு பவுச்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டெம்பிள் போகும்போது கண்டிப்பாக பேங்கிள்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெடிசன் பவுச்சில் முக்கியமாக வந்து தெர்மோமீட்டர் கன் வச்சுருக்கேன். ஸோ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணணுன்னா ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இந்த பவுச்சில் வந்து ஃபேஸ் லோஷன், பாடி லோஷன், பவுடர், வைப்ஸ், டெய்லி யூஸ்க்கான திங்ஸ்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து வின்டர் சீசனுக்கான ஸ்வெட்டர், அப்புறம் பாப்பாவோட டவல்ஸு, காட்டன் டவல், மஸ்லின் டவல்ஸு, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கான டவல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன்.